ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டெக் சம்மந்தமான லேட்டஸ்ட்டான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி ஆதார் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட். அதாவது உங்கள் வீட்டில் சில குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க குழந்தைங்களோட ஆதார் சம்மந்தமான ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது என்னங்கிறத வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். ஆதார் கார்டை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களோட ஆதார் சம்மந்தமான ஐடென்டிஃபிகேஷனை திருத்தம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ரூல் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லாம் வளர்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவங்களோட உருவங்கிறது வயசுக்கு வயசு வித்தியாசப்படும். இதனால் ஒரு குழந்தை புதுசாக பிறக்குதுன்னா அவங்களுக்கு 1 வயசுலேயோ 2 வயசுலேயோ நீங்கள் ஆதார் கார்டு எடுத்திருப்பீங்க. இதை ஏன் அப்டேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, அதாவது பிறந்த குழந்தைக்கு அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ஆதார் கார்டு எடுத்திருப்பீங்க. ஃபேஸை மட்டும் ரெக்கனைஸ் பண்ணி, அதாவது கேப்சர் பண்ணி அந்த ஆதார் கார்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தை வளர வளர அதோட உருவத்தில் மாறுபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது 5 வயசில் ஒரு தடவை அந்த ஆதார் சம்மந்தமான டீட்டெயிலாம் அப்டேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. 5 to 7 வயசு ஆகும்போது அந்த குழந்தையோட ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும், ஃபேஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக மாறி இருக்கும். ஆதாரங்கிறது 5 to 7 வயசில் அவங்க கட்டாயம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்க இன்னொரு முக்கியமான அப்டேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது அது என்னன்னு பார்த்தோம்னா, 5 to 7 வயசில் பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் 15 வயசு ஆகும்போது அவங்களுக்கு மறுபடியும் அந்த பயோமெட்ரிக் அப்டேட்டை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆதார்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அவங்களோட முகம், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லக்கூடிய கைரேகை, ஐரிஸ்ன்னு சொல்லக்கூடிய கருவிழி, இது 3ஐயும் ஸ்கேன் பண்ணுவாங்க. இதை ஸ்கேன் பண்ணி அது மூலமாக அந்த ஆதார் கார்டை க்ரியேட் பண்ணுவாங்க. இதை ஏன் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுக்கு 15 வயசு ஆகும்போது அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்க்கு, அதாவது கைரேகையானது வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களோட முகத்தில் கன்ஃபார்மாக ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கருவிழி, இதையும் ஸ்கேன் பண்ணி அவங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி அந்த பயோமெட்ரிக் அப்டேட்டை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களோட குழந்தைங்களுக்கு சிறு வயசில் ஆதார் கார்டு எடுத்திங்கன்னா 5 to 7 வயசில் ஒரு தடவை அப்டேட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வளர்ந்து 15 வயசு ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்மாக இந்த பயோமெட்ரிக் அப்டேட்டுங்கிறத பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆதார்லேருந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஆதார் சம்மந்தமான இந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள அப்டேட்டாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.